தோழர்களே தோழியர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மழைக்கால நோய் மேலாண்மை. அதில் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் சித்த மருத்துவம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்த சளி பிரச்சனைகளுக்கு தான் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்குள்ளே வர்ற புதிய வியூவர்ஸ் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அழுத்திட்டு உள்ளே வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் அவ்வளவுமே இருக்குது. முதல்ல ஆரம்பிக்கும், சளியாக ஆரம்பிக்கும், அப்புறம் அது வெள்ளை கழிச்சலாக மாறும். அப்படியே ஒரு 2 நாள் ஆனிச்சுன்னா அது பச்சை கழிச்சலாக மாறும். இந்த மாதிரி மாறி தான் கோழிகள்லாம் இப்போ சாகடிக்குது. ஒரு 4 விதமான நோய்கள் வந்து இப்போ கோழிகளை வந்து ரொம்பவும் பழி வாங்கிட்டு இருக்கு. நிறைய சாவுகள் இருக்குது. ஆனால் மழை பெய்யறதுனால நம்ம திடீர்னு எந்த மருந்தும் கொடுக்க முடியாது. கோழிகளுக்கு அடைச்சே வச்சுருந்தோம்னா கொடுக்குறது சாத்தியமாகும். வெளியில் சுற்றுற கோழிகளுக்கு மருந்துகள் கொடுக்குறன்றது அவ்வளோ சீக்கிரத்தில் நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது. என்னால் நீங்கள் இந்த மழை காலத்தில் என்ன பண்ணோம்னா அதை திறந்து விடும்போது காலையில் ஒரு 10 மணிக்கு திறந்து விடலாம். அதுக்கு முன்னாடி திறந்து விடக்கூடாது. அப்படி இல்லைன்னா மழை முடியும் வரைக்கும் அடைச்சி வச்சு முடிகிற அளவில் அடைச்சி வச்சு தீவனம் போட்டாலும் ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்ம சொல்கிற இந்த மருந்துகள் வந்து அதுக்கு வேலை செய்யும். இந்த சித்த மருந்தில் என்னென்ன நம்ம இன்றைக்கி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசி எடுத்துக்கிறோம், அப்புறம் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் வந்து ஒயிட் பெப்பர், இந்த வெள்ளை மிளகு எடுத்துக்கிறோம். இது 3 எடுத்துக்கிறோம். இந்த வெள்ளை மிளகுக்கு பதிலாக நீங்கள் வால் மிளகும் சேர்த்துக்கலாம். எந்த மிளகு இருக்கோ சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 2 மிளகையும் பயன்படுத்தலாம். இப்போ இந்த 3 மிளகையும் பயன்படுத்தி ஒரு கஷாயம் வைக்க போகிறோம் கோழிகளுக்கு. என்னென்னா, இப்போ நார்மலாக கோழிகள் வந்து சாதாரண சளியில் இருக்கும், அதுக்கு நம்ம பெரிய அளவில் மருந்து கொடுக்க வேணாம். இப்போ அதே நேரத்தில் சில கோழிகளுக்கு என்ன மருத்துவம் கொடுத்தாலும், ஆங்கில மருந்தாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மருந்துகளாக இருந்தால் எந்த மருந்துகளை கொடுத்தாலும் கூட சளி கட்டுப்படுறதில்ல. எந்த மருந்துகளை கொடுத்தாலும் கட்டுப்படாமல் இருக்கிற கோழிகளுக்கு நம்ம இந்த கஷாயத்தை, சித்த மருத்துவ பொருட்களை வச்சு மருந்துகள் நம்ம தயாரிக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு 6, அதாவது இளஞ்சூட்லேயே கொடுக்கலாம். இதை வாய்க்குள்ள சிரஞ்சி மூலமாகவே கொடுக்கலாம். சிரஞ்சி மூலம் கொடுக்க முடியாது, நிறைய கோழிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் தண்ணியில் வைக்கலாம். அது குடிக்கிற தண்ணியில் இதை தண்ணியாகவே வைக்கலாம். இதில் தண்ணி கலக்காமல் இதையே ரெடி பண்ணி தண்ணியாக வைக்கும்போது அதுங்க குடிக்கும். தொடர்ந்து ஒரு 5 நாளைக்கு தண்ணியில் வைக்கலாம். இதை கூண்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சளி. இப்போ எந்த விதமான சளிகள் குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூக்கில் வடிகிறது, மூக்கை உதறிக்கிட்டு இருக்குது, அந்த மாதிரி நார்மலாக ஆரம்பத்தில் இருக்கும்போதே கண்ணில் நுர பொங்குறது, இந்த மாதிரி சளிகளை எல்லாமே இது போக்கும் இந்த மருந்து. அதான் அந்த சித்த மருந்து தான் இப்போ நாங்கள் சொல்கிறோம். இதுக்கு வந்து பொதுவாக கோழிகளுக்கு சளி பிடிக்குது அப்படின்னாலே வெறுமனே சளிக்கு மட்டும் மருந்து கொடுக்கக்கூடாது. இந்த வெள்ளைக்கழிச்சலுக்கான மருந்தையும் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ கடந்த மாதம் 27ஆம் தேதி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள், டெட்ராசைக்ளின் பவுடர்லாம் கலந்து அதையும் நீங்கள் கொடுத்துட்டு இதை கொடுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. கொடுக்கும்போது அந்த வெள்ளைக்கழிச்சல் இருக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருந்தா கூட அதுவும் கட்டுப்பட்டுரும், சளியும் கட்டுப்படும். சளியெல்லாம் உடனே கட்டுப்படுத்த முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். அந்த மாதிரி அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். சரி, அடுத்தபடியாக வாங்க இது எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா துளசி. இதில் எந்த துளசி வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது இந்த துளசி நான் காட்டின துளசி தான் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம ஊரில் 2 வகை தான் இருக்கும், பச்சையும் இந்த கருந்துளசியும் இருக்கும். இந்த கைப்பிடி அளவு துளசி எடுத்துக்கங்க. அப்புறம் வந்து இந்த பெப்பர், ஒயிட் பெப்பர் பாருங்கள், வெள்ளை மிளகுன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு 5 கிராம் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொம்பு மஞ்சள் தூள், இந்த மாதிரி ஒரு கரண்டி, சின்ன கரண்டியில் இது 1 எடுத்துக்கங்க. இப்போ இந்த ஒயிட் பெப்பர் என்ன பண்ணோம்னா லைட்டாக எடுத்து வச்சு இப்படி கொஞ்சம் தூளாக ஆக்கிக்கணும். இதை வச்சு, ஏன்னா தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கும்போது உடஞ்சிருந்ததுன்னா நல்லா கொதிக்கும், சாறு இறங்கும். அதுக்காக இவ்வளோ பெரிய பேப்பர் தான் எடுத்தாரு, நாங்களும் அந்த மாதிரி தான் எடுக்கணும்னு கொஞ்சம் பெரிய பேப்பர் எடுத்துக்கலாம். இப்படி உடச்சிக்கணும். இதில் வந்து ஒயிட் பெப்பர் தான் கலக்கணும்னு இல்லை, எந்த மிளகு இருக்கோ கலக்கலாம். அதாவது வால் மிளகு அல்லது இந்த வெள்ளை மிளகு, இந்த 2ல் ஒரு மிளகு கலக்கலாம். அந்த நம்ம குழம்புக்கு போடுற மிளகெல்லாம் அவ்வளோ மருத்துவ குணங்கள் குறைஞ்சதாக இருக்கிறதுனால தான் இதை வந்து இது சொல்கிறாங்க. சித்த மருத்துவத்துக்கு வந்து மருத்துவ முறைப்படி ஏதாவது நீங்கள் மருந்து செய்யணுமா இருந்தால் இந்த மாதிரி இந்த ஒயிட் பெப்பரு, இந்த வால் மிளகு அதையெல்லாம் கலந்துக்கலாம். அது இப்போ இதை உடைச்சாச்சு, இதை உடைச்சது போதும். இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கலாம். முதல்ல வந்து அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். அப்போ அதுக்கு மேலே இது மாதிரி ஒரு சின்ன குண்டா வச்சுக்கிறோம். இது மண் குண்டானா, மண் சட்டியாக இருந்தாலும் ஓகே. இப்போ நம்ம போட்டிருக்க அந்த அளவுக்கு வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். எடுத்திருக்க அந்த அளவுக்கு வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம். அதில் வந்து துளசியை போடுறோம். துளசியை போட்டாச்சு. நம்ம மஞ்சள் தூள், மஞ்சள் பொடி, மஞ்சள் தூள் எல்லாம் ஒன்று தான், அதையும் கொட்டிட்டோம். அப்புறம் வந்து மிளகு தூளையும் அதிலே போடுறோம்.
3 போட்டாச்சு. இப்போ அது வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து 1.5 டம்ளர் வந்து 1/2 டம்ளர் ஆகணும். இப்போ இதே நீங்கள் கேட்பீங்க நிறைய பேர், இது வந்து பெரிய கோழிக்கு சொல்லியிருக்கீங்க ஐயா, இது வந்து சின்ன குஞ்சுகளுக்கு சரி வருமா அப்படின்னு கேட்பீங்க. எல்லாத்துக்குமே வைக்கலாம். சின்ன குஞ்சுகள்னால் 2 நாள் 3 நாள் குஞ்சுகள்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம் இதை வைக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது சளி அந்த அதுகளுக்கு இருக்கிற அந்த தொண்டையில் இருக்கிற கரகரப்பு, மூக்கால வடிகிற சளி, கண்ணில் பொங்குற நுரை, இந்த மாதிரி வர்ற இதுக்கு எல்லாமே இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே இது போக்கும். சுவாச கோளாறுகள், இப்போ மூச்சு விட திணறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தால் இது கொடுக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும். இப்போ பொதுவாக கோழி குஞ்சுங்க குடிக்காமல் இருக்கும் தண்ணியை, ஒரே இடத்துல உறங்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா சிரஞ்சில் எடுத்துக்கலாம். இப்போ பெரிய கோழியாக இருந்தால் ஒரு 2.5 ml சிரஞ்சில் ஃபுல்லாக ஒன்று எடுத்து வாய்க்குள்ளே போட்டு விடலாம். ஒன்று அப்படி போடும்போது கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கும். அதே வந்து ஒரு சின்ன குஞ்சுகளாக இருந்தால் ஒரு மாதம் 2 மாதம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அரை ml 0.5 ml வாய்க்குள்ளே போட்டு விடலாம். அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு நாளைக்கு இது 3 வேளையே கொடுக்கலாம். பொதுவாக அதுங்க வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கிற தண்ணியில் எனி டைம் குடிக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால குடிக்கலாம். எனி டைம் குடிக்க முடியாததுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை இதை போட்டு விடணும். போட்டு விடும்போது இந்த சளி தொல்லையெல்லாம் குறையும். அதிகமான சளி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அது இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை குடி தண்ணியில் இதை வச்சுக்கிட்டே வரலாம். இன்ஜெக்ஷன்னா நம்ம சொல்லுவோம் இல்லை, இப்போ பெரிய கோழிகளுக்குன்னா ஜென்டாமைசின், டெரிப்ளின், அப்புறம் வந்து டாக்ஸின் 500 சொல்லுவோம். இந்த 3 இன்ஜெக்ஷனும் பண்ணிவிட்டு இதை தண்ணியில் நீங்கள் குடிக்கிறதுக்கு வச்சுட்டு வரலாம். பெரிய கோழிகளுக்கு, அந்த விடலை பருவத்து கோழிகளுக்கு. விடலை பருவம்னா என்ன சொல்லுவோம், ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதத்துக்குள்ளே இருக்கும் பாருங்க, 1 மாதத்துக்கு மேலே, அதுக்கெல்லாம் அப்படி வைக்கும்போது இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு இதையும் கொடுத்துக்கிட்டு வரலாம். மற்றது சாதாரணமான சளிகளாக இருக்குன்னா பொதுவாக எல்லா கோழிகளுக்கும் இதை தண்ணியிலேயே நீங்கள் குடி தண்ணியிலேயே நீங்கள் இதை வச்சுக்கிட்டே வந்துடலாம். குடி தண்ணியில் ஒரு வாரம் 10 நாளே கூட வைக்கலாம். குடி தண்ணியில் குடி தண்ணியாக வைக்கணும். இதை அது பாட்டுக்கு அது குடிச்சிக்கிட்டு இருக்கும். அதை குடிக்க சளி பிடிக்கிறதும் குறையும், சளியும் வந்து குறையும். இப்போ மஞ்சத்தூளை நம்ம சொல்கிறோம்ல, மஞ்சள் தூளை பொறுத்தளவில் நம்ம அந்த கட்டி மஞ்சள், கொம்பு மஞ்சள் கடையில் விற்க பாருங்க, அந்த மஞ்சள் வாங்கி ஒரு 1/4 கிலோ மஞ்சளை வாங்கி காய வச்சு அரைச்சி வச்சுக்கணும் தூளை. அந்த தூள் இதில் பயன்படுத்தும் போது நல்ல பலன் தரும். கடையில் இருக்கிற மஞ்சள் தூள் பாக்கெட்டை வாங்கி நம்ம பயன்படுத்தினோம் பலன் தராது, அதில் மருத்துவ குணங்கள்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ இந்த ஒரிஜினல் மஞ்சள் தூள்ன்றது இந்த கொம்பு மஞ்சளை வாங்கி நம்ம அரைச்சிக்கணும். அதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொதிச்ச உடனே இப்போ நம்ம இறக்க போகிறோம். 1.5 டம்ளர் ஊற்றிருந்தோம், அதை 1/2 டம்ளர் இப்போ வற்றி 1.5 டம்ளரில் 1/2 டம்ளர் வற்றி 1 டம்ளராக இருக்கும். இப்போ நம்ம இறக்கி இப்போ எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம வடி வச்சும் வடிகட்டலாம். வடி இல்லை தேவையில்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. துணியை பிடிச்சி இறக்கணும், ஏன்னா சுட்டுரும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள் வடிகட்டியாச்சு, வடிகட்டுறோம். அது 1 டம்ளர் தான் இருக்கணும், இல்லை அது எவ்வளோ இருக்கோ 3/4 டம்ளர் கூட இருக்கலாம், அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் ஆற வச்சுட்டு கோழிகள் இப்போ லைட்டாக தண்ணி கலந்து வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணிக்குள்ளே 1/2 லிட்டரோட கம்மியாக கூட ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 லிட்டர் இல்லை 300 ml தண்ணியில் இதை அப்படியே ஊற்றிடலாம். பெரிய கோழிகளுக்கு குடிக்கிறதுக்கு அப்படியே வச்சிடலாம், பொதுவாக அது குடிக்கலாம். இப்போ நோயாக இருக்கிற கோழிகளுக்கு இதை ஆறின உடனே இதை எடுத்து நல்லா ஃபில்லரில் இழுத்து வாய்க்குள்ளே கொடுக்கலாம். தொடர்ந்து கொடுத்துட்டு வரலாம். இன்ஜெக்ஷனும் பண்ணிவிட்டு இதை கொடுத்துட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அதாவது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு, நார்மலாக இருக்கிறதுக்கு அப்படியே கொடுக்கலாம். சரி, இதுவரை இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயிக்கலாம் வாங்க.